ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாம்பார் வைக்க போகிறோம். அதில் கொஞ்சோண்டு வீட்டில் அவரைக்காவும் கத்திரிக்காவும் மாங்காவும் இருந்துச்சு. அதை வச்சு தான் செய்ய போகிறோம். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றிய பிறகு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் தேவை. கடுகு இருக்கா, அதை கொஞ்சம் போட்டாச்சு. கொஞ்சோண்டு சீரகம் போடுவேன். கொஞ்சோண்டு லைட்டாக சின்னதாக வெந்தயம், கொஞ்சோண்டு சோம்பு போடுவேன். சரிங்களா? நல்லா தாளித்த பிறகு நல்லா பொரிஞ்சிருமா. பொரிஞ்ச பிறகு கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அதை போட்டு நல்லா அவரைக்காய் இருக்குல்ல, அதை கொஞ்சம் அதை போட்டுக்கணும். நமக்கு என்னென்ன காய்கறி இருக்கோ அதை கொஞ்சம் போட்டு அப்படியே சாம்பாராக வச்சிடணும். நல்லா பொரிஞ்சு வந்துட்ட பிறகு கொஞ்சம் கத்திரிக்காய், நான் சக்தி சாம்பார் பொடி இருக்குல்ல, அது ஒரு 1.5 ஸ்பூன் போடுவேன். சரி, அடுத்தது அப்புறம் வீட்டு மிளகாய்த்தூள், அது ஒரு 2 ஸ்பூன் போடுவேன். சரியா? நல்லா கிண்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ், சாம்பாருக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிச்சுட்டே இருக்கா. நல்லா கொதிச்சிச்சு. அப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சா பருப்பை கொஞ்சம் அது மேலே ஊற்ற போகிறோம். அவ்வளோதான், ஊற்றி வச்சா. ஊற்றிட்ட பிறகு கொஞ்ச நேரம் காயெல்லாம் வெந்த பிறகு அதுக்கடுத்தது புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிட்டு மாங்காய் போட்டு இறக்கிட வேண்டாம். அவ்வளோதான். சாம்பார் இப்போ நல்லா கொதிச்சுச்சா. அப்புறம் நம்ம கொஞ்சம் கரைச்சி வச்ச புளி தண்ணி இருக்குது, அதையே ஊற்றுறோம். இதுலேயே நான் உப்பு போட்டுருவேன். எப்போவுமே புளியிலே ஊற வச்சு உப்பு போட்டுருவேன். சரிங்களா? இது நல்லா கொதித்த பிறகு மாங்காய் போட்டு, மாங்காய் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அப்புறம் ஆஃப் பண்ணிடணும். நல்லா சாம்பார் ரெடி. ஓகே, சாம்பார் நல்லா கொதித்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுக்கோல அந்த மாங்காய் இப்போ போடலாம்.
மாங்காய் வந்து கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும். கொஞ்சம் தட்டு போட்டு கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். சாம்பார் நல்லா கொதிச்ச பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். மாங்காய் போட்டிருக்கோம்ல, அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு.